மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயான மரியாளும் சலோமே என்பவர். இங்க வந்து அந்த காம்பினேஷன் மாறுது. மகதலேனா மரியாள் இருக்கிறார், பட் அந்த அந்த மத்தவங்க மாறிட்டே இருப்பாங்க. அந்த சிலுவையின் அருகே நின்னவங்க வேற, இப்போ இங்க நிக்கிறவங்க வேற. நீங்க என்ன பண்ணுங்க, தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். அவரை சிலுவையில அடிச்சாச்சு, சிலுவையில இருந்து எங்க கொண்டு போறாங்க. அங்க இருந்து தூரத்துல இருந்து மகதலேனா மாதிரி கான்ஸ்டன்ட்லி ஃபாலோவிங் ஜீசஸ். எனக்கா என்கிட்ட பிசாசுகளை துரத்தா, எனக்கு ஒரு மறுவாழ்க்கை கொடுத்தா, எனக்கு ஜீவனை கொடுத்தா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டாங்க, போற மறிச்சுட்டாரு. அதோட முடிஞ்சு அழுதுட்டு அங்க இருந்து போகல, அதாவது தீர்த்துட்டாங்க, மரணத்துக்கு தீர்த்துட்டாங்கன்னு சொல்லவனே 4 பேர் போயிருப்பாங்க. சிலுவை வரைக்கும் வரலா, சரி இங்கேயே முடிஞ்சு போச்சு, ஒரு இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன நமக்கு என்ன இருக்கு? ஏன்னா அவர் உயிரோட வருவாருங்கிற நம்பிக்கையில அன்னைக்கு அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க அதை பத்தி நாலேஜே கிடையாது. அதாவது பெர்சிஸ்டண்டா அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார், தூரத்துல பார்த்துட்டே இருக்கிறார், என்ன பண்றாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு. மார்க் 15:47 இப்படி சொல்லுது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இப்போ வந்து அவரை எடுத்தாச்சு, அவரை கொண்டு போய் ஒரு இடத்த அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த பாக்குறாங்க, முதல்ல தூரத்துல இருந்து பார்த்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து அவர் வச்ச இடத்தையும் பார்த்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 27:61 அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. முதல்ல சிலுவைக்கு பக்கத்துல நின்னாங்க, தூரத்துல இருந்து பார்த்தாங்க, அவர் வச்ச இடம் என்னன்னு பார்த்தாங்க, கல்லறை பக்கத்துலயே உட்கார்ந்துட்டாங்க. என்ன என்ன எனக்கு தெரியல, இந்த என்ன மாதிரி ஒரு இது அன்பு, என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு சிலுவை அங்க கல்லறைக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டாங்க மகதலேனா மரியாள். அவன் கூட இருந்த ஆட்கள் மாறிட்டே இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோட தாயாகிய மரியாள் கூட கிடையாது, அவங்களுக்கு அவர் செட்டில் பண்ணிவிட்டாரு, இதோ தாய் இதோ மகன் சொல்லி அவங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டாரு, அவங்க அதோட போயிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாள் கன்சிஸ்டன்டா அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி இது யாருமே இல்லை, தூதர்கள் அவருடைய சீஷர்கள் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி போடல பைபிள்ல. இந்த மகதலேனா மரியாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம், அவுட் ஆஃப் கிராட்டிடியூட், அவுட் ஆஃப் லவ். எங்க இருந்து இந்த லவ் அவளுக்கு உண்டாச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இதுல நம்ம வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கலாம், நம்ம இதை வந்து தெளிவா விளக்கி சொன்னாரு. வாரத்தின் முதல் நாள் காலையில், யோவான் 20வது அதிகாரம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்தாள். யாராவது இருட்டுக்கு முன்னாடி கல்லறைக்கு போவீங்களா? இந்த கல்லறை திருநாள்லாம் கொண்டாடுவாங்கல்ல, விடியறதுக்கு முன்னாடி இருட்டோட யாரா கல்லறைக்கு போவாங்களா? ஐயோ பாதி ராத்திரில யார் கல்லறைக்கு போவாங்கன்னு நினைப்பாங்க. அவன் அதிக இருட்டோட கல்லறைக்கு போனான். வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் இஸ்? நல்ல பக்கத்துலயே உட்கார்ந்துருந்தா, எப்படியோ யாரா புடிச்சுக்கொண்டு திரும்ப ரூம்ல விட்டுருக்காங்க. இங்க விடியறதுக்கு முன்னாடி திரும்ப கல்லறைக்கு போறான். 3வது நாள். இது எனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பா இருக்குது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிராட்டிடியூடா இருக்குது. எங்க இருக்கு லவ்? ரத்த பந்தம் கிடையாது அவளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். நம்மளும் நிறைய பேர் இந்த ஒரு நெருங்கின உறவான ஆட்களை நம்ம இழக்கும் போது இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்து ரத்த உறவு இருக்கும். இயேசு கிறிஸ்து அவங்க ரத்த பந்தமே கிடையாது. அவருக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டவா, ஆயிரக்கணக்கான நமக்கு அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க. அன்னைக்கு எவ்வளவு பேர்ட்ட பிசாசுகள் சொன்னாரு, எவ்வளவு பேருக்கு குஷ்டரோகிகள் சுத்தமாக்கினாரு, எவ்வளவு சப்பானிகள் இருந்தாரு, கூட கண்ணை திறந்தாரு, உடம்புகள் நடக்க பண்ணினாரு. யாரும் வரல, இருட்டோட இருந்துச்சுட்டாங்க, இருட்டோட இருந்துச்சு கல்லறைக்கு போறான். What kind of love it is? It will attract Jesus. இது ஒரு ஆச்சரியப்படுது படத்துல ஒரு அன்பா இருக்குது. அடுத்தது 22. அவள் உடனே ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. உடனே ஓடுறான், அவரை காணோம் அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேரும் ஓடி பார்த்தாங்க. திரும்ப அவங்க ஓடி வந்து பேதுரு யோவானும் ஓடி வந்து உள்ள பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல, திரும்ப போயிட்டாங்க. அவர் வந்து பேதுரு யோவானா கூட இருந்தவங்க கூட போய் தங்கியிருந்தாங்க. மகதலேனா மரியாள் கூடவே தங்கியிருந்த மாதிரி எங்க நம்ம பேத சாதாரண கிடையாது. அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உமன்.
உடனே ஓடுற நைட்டா ஓடி காணோம், ஜீசஸோட பாடியை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து உள்ள பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல, கல்லு தான் புறம்பு இருக்கு. திரும்ப போயிட்டு இருக்காங்க அவங்க. 11வது வசனம் நீ ரொம்ப ஆச்சரியப்படுத்தி நீ பிரேக் பண்ண வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாலும் யாருக்காக? ஜஸ்ட் broke me. யாருக்காக அழுதுட்டு இருக்கிற? என்ன இயேசு கிறிஸ்து வரமாட்டாருங்கிற நம்பிக்கை தான் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. தனியா நின்று அழுதுட்டு யாருமே கிடையாது, கூட இருந்த மரியாதை கிடையாது, யாருமே கிடையாது. தனியா நின்று கல்லறை பக்கத்துல நின்று அவர்களுடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, இருந்தா கொடுங்க நான் போய் எடுத்துக்கிறேன்னு கேட்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு அன்பு இது? purest form of love, gratitude. என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்தாரு அவரு. அவரால் பரவசப்படுத்திருச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேசிக்கிறவங்க, இந்த மாதிரி அவருக்கு அவரை ரொம்ப பரவசப்பட்டுருச்சு. தனியா நின்று அழுதுகிட்டு இருந்தாராம். என்ன போக்கோ அழுதுகிட்டு இருந்தா, யாரு பாப்போம்னு அழுதுகிட்டு இருந்தா. யாராவது பார்த்து நல்லவா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யாருமே கிடையாதாங்க. ஏசு கிறிஸ்து உயிரோடே இல்ல. சீஷர்கள் வந்து திரும்ப போயிட்டாங்க. யாரு பார்த்தாங்களோ பார்க்கலையோ எனக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறாரு, எனக்கு அவர் நன்மை செஞ்சு யாருக்குள்ள நீங்க நன்மை செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர், நன்மை செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பேரால இந்த மாதிரி அவரை நேசிக்க முடியும், இந்த மாதிரி அவர் கிராட்டிடியூட நம்மளால அவருக்கு காமிக்க முடியும். அப்படி தொடர்ந்து வாசித்தோம்னா